வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மிளகாய் சட்னி தான் அரைக்க போகிறோம். நம்ம எப்போவுமே வீட்டில் அரைக்கிறது தான். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 4-5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை நிதானமாக வச்சு தான் நம்ம மிளகாய் வத்தலை வறுக்கணும். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா நம்ம மிளகாய் வத்தலை திருப்பி திருப்பி விட்டு வறுத்தாச்சு. இது கூடவே 3 வெள்ளைப்பூடு பல் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சிகப்பு தக்காளியாக 3 தக்காளி நறுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 5 மிளகாய் வத்தலுக்கு நம்ம 3 தக்காளி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா மையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் முதல்ல மிளகாய் வத்தல், அது கூடவே தக்காளி, நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியை மட்டும் எடுத்து தனியாக அதில் சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சோம்னா சட்னி இந்த மாதிரி டேஸ்ட்டு வராது. நீங்கள் இப்படி அரைச்சி செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம முதல்ல தக்காளியும் வத்தலையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி விப்பர் பிளேடில் நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கிறப்ப இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப மிளகாய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பரபரன்னு வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம்னா சூப்பரான மிளகாய் சட்னி தயாராகிடும். இட்லி, தோசை, கோதுமை தோசையோடலாம் சாப்பிட இந்த மிளகாய் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.